என்னதான் ஓடி ஓடி உழைச்சு சிக்கனமாக இருந்தாலும் நம்மளால ஒரு பைசா கூட சேர்க்க முடியல. ஆனால் அது எப்படி சில பேர் மட்டும் வேர்வை சிந்தாமல் கஷ்டப்படாமல் ஈஸியாக காசு பணம் சேர்த்து சொத்தும் சேர்த்து வச்சிடுறாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு காரணம் அவங்களுக்கு அவங்க சேவ் பண்ணுற பணம் எப்போ டபுள் ஆகும் அப்படிங்கிற சீக்ரெட் தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும், என் பணம் எப்போ டபுள் ஆகும், எஃப்டியில் போட்டால் எவ்வளோ நாள் ஆகும், ஸ்டாக்கில் போட்டால் எவ்வளோ நாள் ஆகும், இதை கண்டுபிடிக்க நிறைய படிச்சிருக்கணுமோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் தெரிஞ்சால் போதும், இதை கண்டுபிடிச்சிடலாம். அவங்க அதிர்ஷ்டக்காரங்களோ அவங்களுக்கு நல்ல காலம் இருக்கிறதால மட்டும் அவங்களுக்கு சொத்து சேருது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதில் இருக்கிற ரகசியமே நேரத்தை பணமாக மாற்றுற ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் ரூல் 72. ரூல் 72ங்கிறது உங்களோட சின்ன சின்ன சாய்ஸஸ் உங்களோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரையே மாற்ற முடியும் அப்படின்னு உங்களுக்கு காட்டும். காசை உங்கள் கண்ட்ரோலில் எடுக்க ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இதை நம்ம ஒரு ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாமா? சாப்டர் 1, ஏமிஸ் டர்னிங் பாயிண்ட். ஏமிக்கு 32 வயசு ஆகுது. மார்க்கெட்டிங் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட சம்பளம் வாடகை, வீக்கெண்ட் அவுட்டிங், வீட்டு செலவு இது எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு ஒரு டீசெண்டான சேலரியாக தான் இருக்குது. ஆனால் மந்த் எண்டில் கையில் பேங்க்லன்னு எந்த சேவிங்ஸும் இருக்காது. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ ஒரு 1000-2000 ரூபான்னு சேவ் பண்ணுவாங்க. அது போதும்னு நினச்சிக்கிறாங்க. அந்த டைமில் தான் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே சாரா அப்படின்னு ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 40 வயசு. பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணியே ஓரளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. ஏமிக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி உங்களால் மட்டும் இதை செஞ்சு முடிஞ்சது அப்படின்னு. அதுக்கு சாரா சொல்கிறாங்க, ஜஸ்ட் ரூல் 72 அதை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ரூல் 72 பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏமி பணத்தை பார்க்குற பார்வையே மாறிடுச்சு. சாப்டர் 2ல ரூல் 72னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரூல் 72 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்கள் பணம் எப்போ வட்டியோடு சேர்த்து டபுள் ஆக எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வழி தான். 72 டிவைட் பை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஈக்குவல் டு இயர்ஸ் டு டபுள். இதுதான் ஃபார்முலா. எக்ஸாம்பிளுக்கு 1,00,000 ரூபாய் 8% வட்டியில் நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த வட்டி 8% 72வால் டிவைட் பண்ணும்போது வர ஆன்சர் தான் உங்களோட பணம் டபுள் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிற டைம். ஸோ 72 டிவைட் பை 8னா 9 இயர்ஸ். இது தெரிஞ்சதுக்கப்புறம் ஏமியோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் டபுளாக 70 to 80 வருஷம் ஆகும்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ பணம் சேவிங்ஸ் வளரணும் அப்படின்னா ஏமி மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணுனா பத்தாது, அவங்களோட பணமும் அவங்களுக்காக ஒர்க் பண்ணணுங்கிறதையும் இதில் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த சாப்டர் 3, மித் ஆஃப் சேஃப் சேவிங்ஸ். பணத்தை சேமிக்கிறதே ஒரு பொறுப்பான செயல் தான். ஆனால் சேவ் பண்ணுற பணம் பத்திரமா இருக்கணும்னு நினச்சி ஒரு வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிறது ஜஸ்ட் வெட்டுக்கடிய பணத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு சமம். நார்மல் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஜஸ்ட் 2 to 3% தான் இன்ட்ரெஸ்ட். அது இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணாது. 72 டிவைட் பை 2ன்னு போட்டிங்கன்னா 36 வருஷம் ஆகும். ஸோ நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சா உங்கள் பணம் டபுளாக 36 வருஷம் எடுத்துக்கும். இதுக்கு பதிலாக உங்கள் பணத்தை இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்லைன்னா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணினா ஆவரேஜாக 8 to 10% கிடைக்கும். ஸோ அப்போ 72 டிவைட் பை 10ன்னு போட்டிங்கன்னா 7 வருஷத்தில் உங்கள் பணம் டபுள் ஆயிரும். ஸோ மாதம் வெறும் 1000 ரூபாய் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு என் ஃபியூச்சருக்காக நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது புத்திசாலித்தனமாக இருக்காது இல்லையா? சாப்டர் 4, ஸ்னோபால் எஃபெக்ட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது கூட்டு வட்டி. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு விதை வளர்ந்து மரமாக மாறுறது. 10% இன்ட்ரெஸ்ட்டில் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ரூல் 72 பிரகாரம் ஒவ்வொரு 7 வருஷத்துக்கும் உங்கள் பணம் டபுள் ஆகிட்டே வரும். அதாவது இப்போ 10,000 ரூபாய் இருக்கிறது 7 வருஷத்தில் 20,000 ரூபாய், அடுத்த 14வது வருஷத்தில் 40,000 ரூபாய், அடுத்த 21வது வருஷத்தில் 80,000 ரூபாய், அடுத்த 28வது வருஷத்தில் 1,60,000 ரூபாய் மாறிடும். வெறும் நீங்கள் 10,000 ரூபாய் சேவ் பண்ண ஆரம்பிச்சாவே. ஒரு சின்ன பனிப்பந்த மலை மேலே இருந்து உருட்டி விட்டா கீழே வர வர பெரிய பனி மலையாக மாறி இருக்கும். இதே போல தான் வருஷங்கள் போக போக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டோட வேல்யூ பல மடங்கு மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பவர் பற்றி ஃபுல் கால்குலேஷனோட தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க, ஈஸியாக பணத்தை டபுள் ஆக்குங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 5, டாம்ஸ் காஸ்ட்லி டிலே. டாம் ஏமியோட வேலை செய்கிறவர். ஏமிக்கும் டாமுக்கும் சேம் சேலரி சேம் ஒர்க் தான். டாமை பொறுத்தவரை இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கானது. அது மட்டும் இல்லாமல் பணம் யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த இன்வெஸ்டிங் எல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிற நினப்பில் இருப்பார். ஸோ அவரோட ஃபுல் சேலரியை நியூ ஃபோன் வாங்க, கார் வாங்க,
ட்ரிப்புக்காக ஸ்பெண்ட் பண்ணிடுவாரு. எப்ப நிறைய சம்பாதிக்கணும் அப்ப சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. 10 வருஷம் கழிச்சு ஏமியோட இன்வெஸ்ட்மெண்ட் பயங்கரமா காம்பவுண்ட் ஆகி நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது. அதை வச்சு ஏமியோட ட்ரீம் பிசினஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் டாம் 9 to 5 ஜாப், கிரெடிட் கார்டு இதை நம்பி தான் இருந்தாங்க. ஸோ கடன் வளர்ந்துட்டு இருந்ததே தவிர சேவிங்ஸ் எல்லாம் ஒன்றும் வளரல. ஏன்னா அவங்க சேவிங்ஸே பண்ணல. 2 பேருக்கும் ஒரே வேலை, ஒரே சம்பளம் தான். இங்க வித்தியாசம் என்னன்னா அவங்களோட சாய்ஸஸ். ஏமி பணத்தை ஒரு டூலா பார்த்து அதையும் ஒர்க் பண்ண வச்சாங்க. ஆனா டாம் பணத்தை ஏதோ பரிசு பொருள் மாதிரி நினைச்சு செலவு பண்ணினாங்க. ஸோ சின்ன சேஞ்ச் உங்க லைஃபை டாப்புக்கும் கொண்டு போகும், அடி பாதாளத்துக்கும் கொண்டு போகும்னு இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். சாப்டர் 6, டைம் யோர் பிக்கஸ்ட் வெல்த். டைம்ங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய அசெட். 25 வயசுல இருக்கிற ஒருத்தர் மாசம் 2000 இன்வெஸ்ட் பண்ணினா 30 வருஷம் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் ஒரு 9% வச்சுக்கிட்டோம்னா கூட 36,88,948 ரூபா அவங்க கையில இருக்கும். 40 வயசுல ஒருத்தர் மாசம் 4000 ரூபாய் அதே 9% வட்டிக்கு 55 வயசு வரைக்கும், அதாவது 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 15,24,975 ரூபாய் தான் இருக்கும். ஏமி அவங்களோட 20ஸ்லயே சின்ன அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணினாங்க. மாசம் கன்சிஸ்டா இன்வெஸ்ட் பண்ணினாங்க. சோ தட் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஏமியோட பணம் ஒர்க் பண்ணிட்டே இருந்தது. 1000 ரூபாயா இருந்தாலும் சரி, 500 ரூபாயா இருந்தாலும் சரி, எவ்வளவு சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ அதை விட அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கும். டைம் போனா திரும்ப வராது. இது வரைக்கும் நீங்க பண்ணலனாலும் ஓகே, லேட் இஸ் பெட்டர் தேன் எவர். நீங்க சேமிக்கவே ஆரம்பிக்காம இருக்கிறதுக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, இப்ப இருந்து சேமிக்க ஆரம்பிங்க. சாப்டர் நம்பர் 7, த ஹிடன் பேரியர் ஆஃப் வெல்த். ரூல் 72 பவர்ஃபுல், பட் இந்த தடைகள் நிறைய பேரை தடுத்து. சேஃபா இருக்கணும் அப்படின்னு ஜஸ்ட் பேங்கோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணத்தை பூட்டி வச்சா அது ஒரு 2% வட்டி தான் தரும். ஆனா இன்ஃபிளேஷன் 7%. ஸோ உங்க பணத்தோட வேல்யூ குறைஞ்சிரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபினான்ஸ்ல டிகிரி முடிச்சு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. போன வருஷம் 1 லிட்டர் பாலோட விலை எவ்வளோ? 50 ரூபாயா இருந்திருக்கும். இந்த வருஷம் 55 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதுதான் இன்ஃபிளேஷன். ஸோ பணத்தை ஜஸ்ட் வீட்டில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வைக்காம சிம்பிளா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஆர் ஏதாவது நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற ஸ்கீம்ல அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். பணம் போயிடுமேனு ரிஸ்க பார்த்து பயந்துட்டே இருக்காம இன்வெஸ்ட் பண்ணுங்க. நோ ரிஸ்க் நோ ரிவார்டு. பயம் இல்லாம இன்வெஸ்ட் பண்ண நீங்க செலக்ட் பண்ற கம்பெனி ஆர் ஸ்கீம்ஸை பத்தி நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. சேஃபான இடம், கம்மியான இன்ட்ரெஸ்ட்னு பணத்தை போட்டு வச்சா உங்க பணம் வளராம ஒரு இடத்துல தூங்கிடும். டைம் வரட்டும், இன்க்ரிமெண்ட் வரட்டும், நல்ல ஸ்கீமா பெட்டர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த பர்ஃபெக்ட் மொமெண்ட்னு ஒன்று வரவே வராது. உங்களை இன்வெஸ்ட் பண்ணாம எது தடுக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்டா எழுதி அதை ஒவ்வொன்றா உடைச்சு வெளியில வாங்க. சாப்டர் நம்பர் 8, ரீவயர் யோர் மணி மைண்ட் செட். இந்த ஸ்டோரியில பார்த்தது மாதிரி ஏமி கிட்ட இருந்த சொத்தை வச்சோ எக்ஸ்பர்ட்டான நாலேஜை வச்சோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணல. அவங்க எடுத்த 3 சாய்ஸஸ் தான். 1, இன்வெஸ்டிங் பத்தி பேசிக்ஸை கத்துக்கிட்டாங்க. 2வது, லக்ஸரி திங்ஸ் செலவு பண்றதை அவாய்ட் பண்ணாங்க. 3வது, தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, கேப்பே விடாம. சின்ன தொகையில இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. வருஷம் போக போக பணமும் வளர்ந்துட்டே வந்தது. அவங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ணாங்க, அசெட் சேர்த்தாங்க, பிடிச்ச ஊருக்கு டிராவல் பண்ணாங்க, ஏர்லி ரிட்டைர்மெண்ட் கூட கிடைச்சிருச்சு. வெல்த்ங்கிறது நிறைய சம்பளம் வாங்குறது மட்டும் இல்ல, குறைவான பணமா இருந்தாலும் அதை ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண வைக்கிறதுல தான் இருக்கு. ஸோ நாளைக்குன்னு தள்ளி போடாம இன்னைக்கு உங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்காக என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்க? ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, SIP மாதிரியான ஸ்கீம்ஸ் பத்தி வீடியோஸ் பார்க்கலாம். இன்னைக்கே ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க அலோகேட் பண்ணலாம். இதுல ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல இருந்து ஃபியூச்சர்ல வேலைக்கு போகாம நிம்மதியா லைஃபை என்ஜாய் பண்ண பணத்தை கரெக்டா யூஸ் பண்ணணும். பிகாஸ் யோர் மணி இஸ் யோர் ஃபியூச்சர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. டைம் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ரூல் 72ங்கிறது குயிக்கா ரிச் ஆகிறதுக்கான ட்ரிக் கிடையாது. இது ஒரு கால்குலேஷன், டிசிப்ளின் அண்ட் ஆக்ஷன். காலத்துக்கும் சம்பளத்துக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கிறதுக்கும் பணமே ஒர்க் பண்ணி உங்களுக்கு பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ஃபியூச்சரை கிரியேட் பண்றதுக்குமான வித்தியாசம் தான் இது. ஏமி சின்னதா ஸ்டார்ட் பண்ணாலும் உடனே ஆக்ஷன்ல இறங்கினாங்க. டாம் வெயிட் பண்ணிட்டே இருந்தான். ஃபைனலி நத்திங். ஸோ நீங்க யாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.